அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. உலகத்துல இருக்கிற அத்தனை முஸ்லிம்களும் மனப்பாடம் பண்ண ஒரு சூறாவை பத்தி தான் பார்க்க போறோம். சின்ன சூறா, 4 வசனம் தான். கடவுள் என்றால் யார்? கடவுளுக்கான இலக்கணம் என்ன? இத அல்லாஹ் தெளிவா சொல்லியிருப்பான். கடவுள் என்பவன் யார்? கடவுள்னா எப்படி இருக்கணும்? கடவுளுடைய தன்மைகள் என்னவா இருக்கணும்? கடவுளுக்கான அளவுகள் என்ன? அப்படிங்கிறத 4 வசனத்துல அல்லாஹ் தெளிவுபடுத்தியிருப்பான். இந்த உலகத்திற்கு அத்தனை முஸ்லிம்களும் மனனம் செய்த ஒரு சூறான்னு தான் சொல்லணும். குரான்ல மொத்தம் 114 அத்தியாயங்கள் இருக்குது. அதுல 112வது அத்தியாயமான சூரா அல் இஹ்லாஸ், உள்ள தூய்மை அப்படிங்கிறதுல ஏகத்துவத்தை படைச்சவன் தான் அல்ல. அவனுக்கு தானே தெரியும் எவ்வளவு அழகா சொல்லணும்னு. அவ்வளவு அழகா சொல்லியிருப்பான் அல்ல. 4 வசனம் நம்ம எல்லாருமே மனப்பாடம் பண்ணியிருக்கோம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். அவ்வளவுதான். 4 வசனம் தான் நம்ம எல்லாருமே மனப்பாடம் பண்ணது. இதுல நம்ம அதிகமானோர் என்ன செய்யறோம்னா, குல்ஹு அல்லாஹு அஹதுன்னு படிச்சிடறோம். ஓதும் போது எப்படி ஓதணும்? குல்ஹு வல்லாஹு அஹதுன்னு தான் ஓதணும். தொழுகையில ஓதுனாலும் சரி, தனியாக ஓதுனாலும் சரி, குல்ஹு வல்லாஹு அஹதுன்னு தான் ஓதணும். குல்ஹு அல்லாஹு அஹதுன்னு சொல்லக்கூடாது. அந்த ஒரு நம்ம சப்போஸ் நம்ம தெரியாம அதை செய்தா கூட நம்ம திருத்தி கொள்ளணும். இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்? இதுல குல்னா சொல்லுங்கன்னு அர்த்தம். ஹூனா அவன், சொல்லுங்கள் நபியே. குல் ஹூ வல்லாஹு அஹத். இறைவன் என்பது அல்லாஹ் என்றால் இறைவன், கடவுள், சாமி, பகவான், என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. பரம்பொருள், ஒரே கடவுள், ஒரே தெய்வம். தெய்வம் ஒன்றுதான். அத்தனையும் படைச்சது ஒரே தெய்வம் தான். குல்ஹு சொல்லுங்க நபியே. குல்ஹு அவன், அந்த இறைவன், அவன் அல்லாஹ் ஒருவன், தனித்தவன், ஒரே ஒரு ஆள் தான், ஒரு கடவுள் தான், ஒரு படைப்பாளி தான், ஒரு கிரியேட்டர் தான், ஒண்ணுதான். இதுதான் ஆழமான அஸ்திவாரம். இதுதான் நம்பிக்கையோட பேஸ்மெண்ட். சொல்லுங்கள் நபியே, அல்லாஹ் என்பவன், கடவுள் என்பவன், தெய்வம் என்பவன் ஒருவன். அந்த அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? அந்த கடவுள் எப்படிப்பட்டவன்? அந்த சாமி எப்படிப்பட்டவனா இருக்கணும்? அல்லாஹு சமது. சமது என்ற சொல்லுக்கு தேவைகளே இல்லாதவன். எந்த தேவையும் யாரிடத்திலும் எப்பொழுதும் எங்கும் எதற்கும் தேவைகளே இல்லாதவன். எந்த தேவையுமே கிடையாது. மனிதர்களுக்கு என்னென்ன தேவை இருக்குது? ஒவ்வொரு புலன்களுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்குது. தலைமுடியில இருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கிறது மனுஷனுக்கு. அதே மாதிரி உயிரற்ற பொருட்களுக்கு உயிரற்ற பொருட்கள் தேவை இருக்கிறது. உதாரணத்துக்கு ஒரு போன் இருக்குன்னா அதுக்கு சார்ஜர் வேணும், ஒரு மிஷின் இருக்குன்னா அதுக்கு ஆயில் வேணும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு தேவை இருக்கிறது. உயிரற்றவைகளுக்கும் இருக்குது, உயிருள்ள மனிதர்களுக்கும் தேவை இருக்கிறது. ஆனால் படைத்த இறைவனுக்கு எந்த தேவையுமே கிடையாது. நாம போய் வணங்கணுங்கிற தேவை கூட இறைவனுக்கு கிடையாது. நாம வணங்குறது நம்மளுக்காக, நம்மளை காப்பாத்திக்கிறதுக்கு, நம்ம செஞ்ச பாவங்கள் வந்து தப்பிக்கிறதுக்கு, நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்றதுக்கு, நாம இங்கேயும் அங்கேயும் சுகமா வாழ்றதுக்கு எல்லாம் என்ன செய்யறோம்? நம்ம தேவைக்காக தான் எல்லாமே செய்யறோம். இறைவனுக்கு தேவையில்லை. அப்பா நான் போய் தொழுதுட்டு வந்துட்டேன்ப்பா, இப்பதான்ப்பா எல்லாம் சந்தோஷமா இருப்பான். அப்படியா இருக்கும்? மாடி நீ நம்ம தொழுகிறன்ட்டு எல்லாம் கவலைப்படுவானே, அப்படியா இருக்குது? இறைவனுக்கு எந்த குறையும் ஏற்பட போவதில்லை. கோடிக்கணக்கான மக்கள் வந்து போயிட்டாங்க, இன்னும் எத்தனை வேலை இருக்காங்கன்னு தெரியாது.
அப்போ அல்லாஹ் எவரிடத்திலும் எந்த தேவையும் எங்கும் எதற்கும் எப்பொழுதும் தேவைகளே இல்லாதவன். லம் எளிது, அவன் பெக்கல, அவன் பிள்ளைகளையோ எதையுமே பெக்கல. அவன் பெற்றிருந்தா தானே தகப்பனாவான். அப்ப கடவுள் என்ற அந்த கிரியேட்டருக்கு வாரிசு, பிள்ளை, பிறப்பு அப்படிங்கிறதே கிடையாது. லம் எளிது வலம் யூலது. அவன் யாருக்காவது பிறந்திருக்கானா? அவனை யாராவது பெற்றிருக்காங்களா? அவனை யாராவது பராமரிச்சிருக்காங்களா? அவனை யாராவது உருவாக்கி இருக்காங்களா? அவனை யாராவது படைச்சிருக்காங்களான்னா அதுவும் கிடையாது. அவன் யாரையும் பெறவில்லை, எவராலும் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். அந்த கடவுளுக்கு நிகராக, அந்த தெய்வத்திற்கு நிகராக, அந்த ஒரே இறைவனுக்கு நிகராக யாரும் எதுவும் எங்கும் இல்லை. 4 வசனம் தான். அப்ப கடவுளுக்கு இலக்கணமா, கடவுள்னு ஒரு ஆளை, இப்ப நிறைய பேர் இருக்கிறாங்க கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடியவங்க, இவங்க யோசிக்கிறதுக்காக இந்த வசனத்தை அல்ல இறக்கியிருக்காங்க. நீங்க யோசிங்க, கடவுள் இருந்தால் கடவுள் எப்படிப்பட்டவரா இருக்கணும்? கடவுளுக்கான தன்மைகள் என்னவா இருக்கும்? அவருடைய இலக்கணம் எப்படி இருக்கணும்? கடவுளை எப்படி நம்ம வரையறுக்கிறது? கடவுளுக்கான அந்த இலக்கணம் அந்த 4 வசனம் தான். கொல்ஹு வல்லாஹு அஹத், அல்லாஹு சமது, லம் எளிது வலம் யூலது, வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத். குஃபுவன் அஹத் 4 வசனம் தான். ஒட்டுமொத்த இந்த பிரபஞ்சத்திற்கு அத்தனை மனித சமுதாயத்தினருக்கும் ஒரு படிப்பினையாக, சிந்திப்பதற்காக, சிந்தித்து அதன்படி செயல்படுவதற்காக, யோசிப்பதற்காக, கடவுள் யார் என்று புரிந்து கொள்வதற்காக, கடவுளை அடையாளம் கண்டு கொள்வதற்காக இந்த 4 வசனங்கள். இதை வச்சுதான் நம்ம அளவுகளா பார்க்கணும். இதை வச்சுதான் நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வர்றாங்க. கடவுள்னா யாரு? நம்ம வணங்குறோமே, சூரியனா, சந்திரனா, பெரிய மலைகளா, இன்னும் நிறைய மஜூஷிகள் வாழ்ந்தாங்க, நெருப்பை வணங்கக்கூடியவர்கள். நெருப்பு ஒரு பேர் ஒளி, அப்ப அதுதான் கடவுளா இருக்கும். அதே மாதிரி மழையை பாக்குறாங்க, மழைதான் இருக்கும். பல மனிதர்கள் யோசிச்சு 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 யோசிக்கிறாங்க, எப்படி வரும், எப்படி வரும், எப்படி வரும். அப்ப கடைசியில் ஒரு முடிவுக்கு வர்றாங்க, கிரியேட்டர்னு ஒண்ணு இருந்தா தான் இந்த கிரியேஷன் கரெக்டா நடக்கும். படைப்பாளன் என்று ஒருவன் இருந்தா தான், அதுவும் கற்பனை கெட்டாத சக்திக்கு உள்ளவனாக இருந்தால்தான் அத்தனையும் சரிவர நடக்கும்ங்கிற ஒரு முடிவுக்கு வந்துதான் எல்லாரும் இஸ்லாத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். யாரு போய் நம்ம செய்திகளை சொல்றோம், ஆனா சிந்திச்சுதான் வரணும். அதனாலதான் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்வுலயே லா இலாஹா, கடவுள் கிடையாதுங்கிற வாசகம் முதல்ல வருது. அடுத்தது அல்லாஹ்வை தவிர. அந்த அல்லாஹ் யார்? அந்த அல்லாஹ்வுடைய இலக்கணம் என்ன? அவனுடைய தன்மைகள் என்ன? அல்லாஹ்வை அளவிடுவது எப்படி? இந்த 4 வசனத்துல அல்லாஹ் எல்லாத்தையுமே ஒவ்வொருமா சொல்லிடலாம். இந்த ஒவ்வொரு வசனத்துக்கும் நம்ம விளக்கமா எடுத்தோம்னா ஒரு நாள் பத்தாது, ஒரு வருஷம் கூட பத்தாது, அவ்வளவு சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனால் எளிமையாக புரிந்து கொள்வதற்காக, ஒவ்வொரு மனுஷனும் ஈஸியா அதை அடாப்ட் பண்றதுக்காகத்தான் அல்லாஹ் எளிய முறையில நம்மளுக்கு கொடுத்திருக்கிறான். இந்த 4 வசனங்களையும் கொஞ்சம் மனப்பாடம் பண்ணாதவங்க மனப்பாடம் பண்ணிக்கலாம். மனனம் செய்தவர்கள் இதோட பொருளை தெரிஞ்சுக்கணும். அதுக்காக தான் இந்த பொருளை சொல்றேன். குல்ஹு வல்லாஹு அஹத், சொல்லுங்கள் அல்லாஹ் என்பவன் ஒருவன், கடவுள் என்பவன் ஒருவன். அல்லாஹு சமது, அல்லாஹ் என்பவன், இறைவன் என்பவன் தேவைகள் இல்லாதவன், யாரிடத்திலும் எந்த தேவையும் இல்லாதவன். லம் எளிது வலம் யூலது, அவன் யாரையும் பெறவில்லை, யாராலும் பெறப்படவும் இல்லை. வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், அது மட்டும் இல்ல, அவனுக்கு நிகராக யாரும் எதுவும் எங்கும் இல்லை. இன்ஷா அல்லாஹ் இது போல சின்ன சின்ன சூறாவா இருந்தாலும் அதை சரியாக படித்து, சரியாக புரிந்து, சரியாக அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.